2024 நிறைய ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்ஸ். வந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி ரசிகர்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்ஸ் இருக்கும்ல. நம்ம வந்து ஒரு சிலரை பார்த்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அவங்கள வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி இல்லை அவங்கள மாதிரியே நம்ம கேரக்டர் இல்லை ட்ரெஸ்ஸிங்லாம் சூஸ் பண்ணி பண்ணுவோம்ல, அவங்களோட லைஃப்பில் இல்லை பர்சனல் லைஃப்பில் சில ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்ஸ் நடக்குது. பட் அது நம்மளுக்கே வந்து சில இடத்துல அஃபெக்ட் ஆகுது. ஐயோ என்னப்பா இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரீசெண்டாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 6 monthஸில் பார்த்தீங்கன்னா தனுஷ், ஐஸ்வர்யா, ஜெயம் ரவி, ஆர்த்தி, இப்போ அந்த வரிசையில் நேத்திக்கு நைட்டு திடீர்னு ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாலாம் அப்படியே ட்ரெண்டாகுது. வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கட்டும், நிறைய அந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாருமே ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்க, அப்படியே ஹார்ட் பிரேக்கிங்லாம் போட்டு. அது எப்படி இருந்ததுன்னா, அது யாருக்கெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு இருக்குல்ல. சில பேர்லாம் இப்படி இருந்துட்டு மேபி அவங்க வந்து வாக்குவாதம் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. பட் இவங்களெல்லாம் நம்ம நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருப்போம், நிறைய லைவ் ஷோஸில் பார்த்துருப்போம், அவங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் அவங்க அந்த மாதிரி பண்ணது நான் இப்போ சொல்ல போகிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இசை புயல் தன்னுடைய புகழோட உச்சியில், இசையில் மட்டும் இல்லாமல் தமிழர்களாகிய நம்மளோட அந்த புகழை வந்து உலகளாவிய லெவலில் எடுத்துகிட்டு போய் சேர்த்து ஆஸ்கர் வாங்கி எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி நம்மளை பெருமைப்படுத்தின ஏஆர் ரஹ்மான் அவர்களோட வாழ்க்கையில் இப்படி நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க தான் அதிகம். இதை வந்து ஒரு நியூஸாக பார்க்குறவங்களோட ஃபீல் பண்ணுறவங்க தான் அதிகம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து அவங்களுக்கு என்ன ரீசனாக இருக்கலாம், ஏஆர் ரஹ்மானோட வாழ்க்கை, அவர் வந்து இந்த அளவுக்கு உயர்வடைந்ததுக்கு காரணம் என்ன, எப்படி மேரேஜ் லைஃப்லாம் நடந்தது அப்படின்றதான் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி உலகளாவிய விஷயம் மட்டும் இல்லாமல் சினிமா அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சரக்குகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பர்டிகுலராக இவங்களோட டைவோர்ஸ் விஷயம் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் ஒரு 20th ஜெனரேஷன் இல்லை ஒரு 2 decades வந்து எல்லாரையும் வந்து மியூசிக்கால கட்டி போட்டுட்டு இருக்க ஒரு இசை புயல் அப்படின்னு சொல்லி உலக லெவலில் பேர் வாங்கினவர். நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எந்த அளவுக்கு அவர் இம்பேக்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 வந்து ஜீன்ஸ், அதில் வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ தான். ஒரு சைடில் ஐஸ்வர்யா ராய், ஒரு சைடில் பிரசாந்த் நிற்பாங்க. இந்த சைடில் ரஹ்மான் வந்து அந்த முடியெல்லாம் வச்சுட்டு மியூசிக் போட்டிருக்க மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும். அதில் வந்து அந்த சின்ன கேசட், அந்த அப்போ இருக்கும்ல ரவுண்டாக, அந்த கேசட்டில் வந்து கொடுப்பாங்க. அது எப்போவுமே அது அது அவரோட மியூசிக்கை நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்றதுனால எனக்கு அந்த டைமில் மியூசிக்னாலே என்னன்னு தெரியாது. அதாவது ஒரு சின்ன பையன், ஒரு 4 to 5 years ஏஜ் ஆகுது, எனக்கு மியூசிக்னாலே என்னன்னு தெரியாது. பட் அப்போவே நம்மளை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, அவரோட மியூசிக்கால நம்மளை கட்டி போட்டிருக்காரு. அப்படின்னா அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன், மக்களை ஈர்க்கணும் அப்படின்னு அவர் போட்ட எஃபோர்ட்டு எந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனாக எனக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நான் இன்ஸ்பைரிங்காக ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது வந்து உண்மையாலுமே ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் தான். 1992 கிட்டத்தட்ட ஒரு 31 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு இசை பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தார், என்ன மாதிரி அவரோட லைஃப் வந்து இந்த அளவுக்கு க்ரோத் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட அப்பா வந்து சேகர், ஆர்கே சேகர், எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இனிஷியலாக மலையாளத்தில் நிறைய மியூசிக் போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் தமிழில் கூட ஒரு 2-3 ஃபிலிம்ஸ்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட க்ரோத் வந்து ரொம்ப இல்லை, பட் சின்ன சின்ன கம்போசிங் பண்ணதுனால அவர் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் அந்த லைஃப்பை மட்டும் தான் வாழ்ந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ரஹ்மான் அப்புறம் அவங்க ஃபேமிலி இப்படி வந்து ஓவராலாக மியூசிக்கில் இன்ஸ்பயர் ஆன ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்பாவை பார்த்து ரஹ்மான் அவர்களும் இன்ஸ்பயர் ஆகி தன்னை வந்து சின்ன வயசுலேருந்தே மியூசிக்கு வந்து ஒரு பெரிய அடிமையாக மாற்றிட்டு இருக்காரு. எப்படின்னா, நான் மியூசிக்கை பார்த்து அதை பார்த்து வளர்றதுனால அதில் இருக்க ஈர்ப்பு வந்து மற்றவங்களை விட எனக்கு அதிகமாக இருக்குன்னு காமிக்கிறதுக்காக ஆரம்ப கட்டத்திலேயே நிறைய விஷயங்கள் மேற்கொண்டிருக்காரு, நிறைய விஷயம் ட்ரையும் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட விளைவாக தான் வந்து அவர் சின்ன பையனாக இருக்கும்போது இளையராஜா அவர்கிட்ட வந்து ஒரு கீபோர்டு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவங்க அப்பா தவறிட்ட பிறகு ஒரு மொத்த குடும்ப பொறுப்பு அப்படின்றாங்கல்ல, அது வந்து ரஹ்மான் கிட்ட வந்து வருது. வேறு ஆப்ஷனே கிடையாது, நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை பண்ணி தான் மேலே வரணும். அப்படி மேலே வரும்போது வந்து நம்ம குடும்பத்தையும் மேலே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி கீபோர்டு ஆர்டிஸ்டாகவே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. சடனாக அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாகவும் போயிடுது. ஸோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாகவும் போகும்போது ரொம்ப உடஞ்சிடுறாரு. ஏன்னா அவங்க அம்மா தான் வந்து என்கரேஜிங் ஃபேக்டர், அந்த மியூசிக்கை வந்து நீ கற்றுக்கோ, இதை வந்து நல்லா லேர்ன் பண்ணி பெரிய ஆளாவா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ, பயங்கரமான ஹெல்த் இஷ்யூ வரும்போது அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஒருத்தர் வந்து
ஒரு தர்காவை வந்து மென்ஷன் பண்ணி இந்த நியர்பை தர்காவுக்கு போங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லவே அவர் என்ன பண்ணுறாரு, நம்பிக்கை, அந்த நம்பிக்கைன்ற பேரில் இப்போ கூட அவர் நிறைய இடத்துல சொல்லுவார், நம்பிக்கை தான் வாழ்க்கை, அந்த நம்பிக்கையை நோக்கி நான் வந்து பயணம் பண்ணுறேன், அது ஆரம்ப கட்டத்துலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த நம்பிக்கை என்னை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பாண்டிங் மாதிரி என்னை பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி அந்த நம்பிக்கையால் அவர் போய் அந்த தர்காவில் வந்து அவங்க அம்மாக்காக அவங்க ஹெல்த்து குணமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டிருக்காரு. குணமாயிட்டாங்க அவங்க அம்மா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பமாக ரிலீஜியஸ் மாறுறாங்க. இது வந்து அவங்களோட பர்சனல் விஷயம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறுறாங்க. இது என்னென்னா அவர் எந்த இடத்துலையும் நான் வந்து இதை மாறுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் போய் சொல்லலை, இல்லை ப்ரீச் பண்ணல. ஸோ சச் அ ஜென்யூன் பர்சன். நான் மாறுறேன், அது என்னோட தனிப்பட்ட விருப்பம், என்னோட இறை நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அவர் வாழ்ந்த விதம், அவர் வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துகிற நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக இருக்கும். அது நம்மளுக்கு பார்த்தாலே புரியும். ஸோ இந்த மாதிரி அவரோட லைஃப் கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் திலீப் குமார் அப்படின்னு பேர் கொண்ட நம்ம ரஹ்மான் அவர்கள் வந்து அப்புறம் இஸ்லாம் மதத்துக்கு மாறின பிறகு அல்லா ரகா ரஹ்மான், தட் மீன்ஸ் ஏஆர் ரஹ்மான். இன்னைக்கு உலக லெவலில் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அப்படின்னு சொன்னால் தெரியாத ஆளுங்களே கிடையாது அப்படின்றவங்களுக்கு புகழோட உச்சத்தில் இருக்காரு. பட் அவரோட புகழோட உச்சத்தில் இருந்தாங்களோ நிறைய இடத்துல அவர் எடுக்கிற தெளிவான முடிவுகள், அப்புறம் பேசுகிற விதம், மற்றவங்களை ட்ரீட் பண்ணுற விதம், மற்றவங்களை போய் பின்னாடி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற விதம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு வேற லெவல் ஃபீல். 1992 கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து ஒரு புது மியூசிக் டைரக்டர், புது ஃபேஸு இல்லை புது ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கவிதாலயா ஃபிலிம்ஸ் வந்து ரஹ்மான் ஒருத்தர் இருக்காரு, ஏஆர் ரஹ்மான், அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இனிஷியலாக கோடம்பாக்கத்தில் இருக்க ஆஃபீஸில் போயிட்டு அவர் வந்து ஒரு மியூசிக் போடுறாரு. கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இளையராஜா இல்லைனா அந்த சைடில் இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் எம்எஸ்வி இவங்களெல்லாம் விட்டு வரதுக்கான சான்சஸே கிடையாது. அப்படி பார்க்கும்போது இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏஆர் ரஹ்மானை பற்றி கேட்ட உடனே, அந்த மியூசிக்கை கேட்ட உடனே அவ்வளோ பிடிச்சி போய் கண்டிப்பாக இவர் ரொம்ப பெரிய ஆளாக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய மியூசிக்ஸ் போட்டார். அதுக்கப்புறம் தான் மணிரத்னம் வித் ஏஆர் ரஹ்மான் காம்போ 1992 ரிலீஸ் ஆன ரோஜா பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமான ஹிட்டு, ஒரு வேற லெவல் மியூசிக்கு. சொல்லிட்டே போகலாம் ரோஜாவை பற்றி. அதில் இருக்க ஒவ்வொரு பாட்டும் வந்து மியூசிக் போட்டிருக்க மாட்டார், அப்படியே வந்து ஓவியமாக வரைஞ்சி மக்கள் காதில் வந்து அதை ஒரு ஆர்ட்டாக உள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பார். அந்த ஹிட்டு வந்து எடுத்தோடனே சில பேருக்குலாம் அமையாது. ஒரு மியூசிக் போட்டு அடுத்தது ஒரு 4-5 படம் போனால் தான் டைரக்டர் இல்லை வந்து ப்ரொடியூசருக்கெலாம் நம்ம தெரியவே வருவோம். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு படத்துலேயே தமிழ்நாடு மக்களுக்கு வந்து பயங்கரமாக தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான். சில இடத்துல ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் மேனரிசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருப்பார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும் ஒரு பர்டிகுலர் படத்துக்கு. அதில் வந்து ஏஆர் ரஹ்மான் இந்த சைடில் நிற்பார், இந்த சைடில் சல்மான் கான் வந்துட்டு இஸ் எ ஆவரேஜ் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலித்தனமாக பேசுவார். ரஹ்மானை வந்து அதை கண்டுக்க கூட மாட்டார், அந்த இடத்துல இக்னோரே பண்ணிடுவார். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும். அதில் சல்மான் கான் சொன்னதை பற்றி, இல்லை சல்மான் கானுக்கு எப்போ நீங்கள் மியூசிக் போட போகிறீங்கன்னு வந்து சில ரிப்போர்ட்டர்ஸ் கேட்பாங்க. அதுக்கு ஜஸ்ட்டாக அவர் வந்து நான் போடுற மியூசிக் அளவுக்கு எந்த படமும் இன்னும் நடிக்கலை போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு ஷாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஹெட் ஷாட், அந்த கரெக்டான பாலுக்கு கரெக்டான ஒரு சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அப்படியே அடிச்சிருப்பார் சல்மான் கானை. அதுக்கப்புறம் நிறைய மேடை பேச்சுக்களில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பேச மாட்டார். வெல்கம் டு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது, நம்ம வந்து ஃபர்தராக பார்ப்போம். ரொம்ப அந்த பொலைட்டான இல்லை ஒரு காமான ஒரு இன்னசென்ட்டான ஃபேஸு வித் அந்த வேர்டிங்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரஹ்மானுக்கு எல்லா இடத்துலையுமே சூட் ஆகும். அது அழகாக கூட பொருந்தோம். ஸோ ஸ்டேஜ் மேனரிசம் அப்படின்றது ரொம்ப அழகாக மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரியே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏர்டெல் அப்படின்னா சொன்ன உடனே தெரியறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஹ்மான். என்னதான் 1995 இந்தியாவில் ஏர்டெல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் 2002 ஏஆர் ரஹ்மான் போட்ட அந்த மியூசிக் we want something more அப்படின்ற மாதிரி ஒரு மியூசிக். அது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான மியூசிக். வெறும் 1.2 செகண்ட்ஸ் தான் இருக்கும், 1 minutes 2 seconds. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அந்த 1 minutes 2 seconds எவ்வளோ அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான மியூசிக் கொடுத்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஏர்டெல்லோட ஷேர்ஸு, மார்க்கெட்டிங் வேல்யூ, சொல்லப்போனால் இந்த ஃபேமிலி மெம்பராக வந்து ஒரு என்ட்ரா உள்ள ஒரு வீட்டுக்குள்ளே
இப்போ ஃபோனுன்றது நம்மளுக்கு அத்தியாவசியம். பட் அப்போ அதை வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக ஒரு நேமாக உள்ளே கொண்டு போகிறது ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த மியூசிக் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் கொண்டு போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணி இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்தியாவில் ஏர்டெல் கொடி கட்டி பறக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் ரஹ்மான். இதுவில் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டத்தில் ஸ்டார்ட் பண்ணி 1995 வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது லேடரில் ஏறினா கூட ஏணி வச்சா கூட அவ்வளோ வேகமாக ஏற முடியாது அப்படின்ற மாதிரி தன்னோட திறமையால் மேலே வந்த ரஹ்மான் அவர்களுக்கு சும்மா சொல்லணும் ஒரு கிரேஸ் இருக்கும்ல, மியூசிக் டைரக்டர் அப்படின்ற கிரேஸ். ஸோ நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸு, நிறைய வந்து ஃபேன் பேஸு, நிறைய பேர் மேரேஜ் அப்ரோச்சு, லவ் அப்ரோச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ரஹ்மான் அவர்களுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சோ அப்படின்னு சொல்லி பயந்து அவங்க அம்மா கிட்ட போய் அவரே கேட்டிருக்காரு. 29 இயர்ஸ் ஏஜில் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவங்க அம்மா வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம், பையன் வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டாங்க அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நியர்பை பார்க்குறாங்க கொள்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு தர்காவில் ஆப்போசிட்டில் வராங்க அவங்க, அதாவது ஒய்ஃபு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ பார்த்தோடனே பிடிச்சி போச்சு. அவங்க வீட்டில் போய் அப்ரோச் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, கொள்கிறாங்க, எல்லாம் ஓகே ஆகிடுது. என்னென்னா அவங்க ஒரு குஜராத்தி, இவர் வந்து ஒரு தமிழன், 2 பேருக்கு லாங்குவேஜ் பேரியர். ஸோ அவங்க பேசுகிற ஒரு 2 கான்வர்சேஷன் தான். இதுதான் வந்து த ஸ்டார்டிங் லைஃப் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் வித் சாய்ரா பானு. அவங்க கேட்குறாங்க டு யூ நோ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வில் யூ மேரி மீன்னு சொல்லி இங்கிலீஷ்லேயே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு அழகான காதல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபைனலாக வந்து டு யூ நோ டிரைவிங் அப்படின்னு சொல்லி கேட்டு அவ்வளோதாங்க, இந்த 3 வார்த்தை தான் இவங்க 2 பேர்கிட்ட, இந்த 3 சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த மேரேஜ் கிட்ட போயிட்டாங்க. 1995 மார்ச் 12 கிட்டத்தட்ட வந்து ஒரு 29 இயர்ஸ் கம்ப்ளீட் மேரேஜ் லைஃப். ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும், எந்த ஒரு ப்ராப்ளம், அதாவது அவங்க கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, அவங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் வராது, நாங்கள் ஈச் அதர் வந்து வெல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆரம்ப கட்டத்தில் வந்து சில இஷ்யூஸ்லாம் இருந்தது, என்னால் வெளியில் எங்கேயும் வந்து போக முடியல ரஹ்மான் அவர்களோட, ஏன்னா எங்கே போனாலும் நிறைய கூட்டம் கூடிடும். ஸோ அதை அடாப்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறம் அவங்க வந்து ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்றதுனால ஃபேமிலியில் வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. மற்றபடி ஐ எம் வெரி வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் என்ஜாயிங் த லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த தமிழ் வராது அப்படின்றதுனால இங்கிலீஷ்லேயே ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நிறைய இன்டர்வியூவில். அது மட்டும் இல்லாமல் சாய்ரா பானு வந்து சில சீக்ரெட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேவரட்டாக வந்து பைக் ரைட் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நைட்டில் வந்து ரஹ்மான் அவர்கள் ஓட்டுவார், நான் பின்னாடி உட்காந்து நைட் பைக் ரைட்லாம் நிறைய போகும். அது மட்டும் இல்லாமல் ரஹ்மான் கிட்ட சில கேள்விலாம் கேட்கும்போது சாய்ரா பானு அவர்களுக்கு வந்து உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் ஜென்ட்லாக என்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடிக்கடிக்கு வந்து இந்த ஊர்வசி பாட்டை வந்து நான் பாடி காமிப்பேன், அது ரொம்ப பிடிக்கும், அது அட்மையர் ஆகி பார்ப்பாங்க. ஸோ எங்களுக்கான அந்த லவ்வை வந்து ரொம்ப பரிமாறிக்கிறதுக்கு டைம் இல்லைனாலும் கிடைக்கிற லிட்டில் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரஹ்மானும் சாய்ரா பானுவும் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இந்த 29 வருஷத்தை வாழ்ந்திருக்காங்க. இப்படிப்பட்ட க்யூட்டான கப்பிள்ஸ்க்கு வந்து 3 சில்ட்ரன், ரஹீமா கத்தீஜான்ற பொண்ணும், அதே மாதிரி வந்து அமீன் அப்படின்ற பையனும். அமீனை நீங்கள் நிறைய ஸ்டேஜஸில் பார்க்கலாம், நிறைய இடத்துல பாட்டு பாடுவார், ரொம்ப ஷையாக தான், ரஹ்மான் மாதிரியே வந்து எக்ஸாக்ட் கேரக்டர் ரெப்ளிகா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அமீனும் இருப்பார். ஸோ ஒரு க்யூட்டான ஃபேமிலி, க்யூட்டான கப்புள்ஸ். அவரோட பொண்ணுக்கே வந்து ரீசெண்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவரோட பொண்ணுக்கு யாரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டூடியோவில் வேலை செஞ்ச சவுண்டு இன்ஜினியருக்கே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு லவ்வபிள் அண்ட் க்யூட் கப்புள்ஸ் வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான காரணம் என்ன? பெருசாக காரணம் இல்லை. இவங்க 2 பேருக்குமே காமனாக ஒரே லாயர் தான், வந்தனா ஷா. இவங்களை பற்றி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே தெரியும், ஷீ இஸ் ஃபேமஸ் டைவர்ஸ் லாயர்னே வரும். இது வந்து சும்மா கேலிக்கு சொல்லலை, உண்மையாலுமே அதான் வந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது சமந்தா, நாக சைத்தன்யா, அப்புறம் இன்னும் நிறைய செலிபிரிட்டி கப்புள்ஸ்க்கு வந்து மியூச்சுவல் கன்சர்னோட டைவர்ஸ் வாங்கி கொடுத்தவங்க இவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம், இல்லை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை ஒரு பெரிய கேப்பு கிரியேட் ஆகிடுச்சு, இல்லை இவங்க பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்லாம் கிடையாது. ஒரு செலிபிரிட்டி லைஃபு, இல்லை வந்து ஒரு ரிச் மேன் ரிச் உமனோட லைஃப் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகும். அந்த வெற்றிடம் வந்து ஃபில் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க எந்த ரீசனுக்கு பிரிகிறாங்கலாம் சொல்ல முடியாது. பட் மியூச்சுவல் கன்சர்னோட தான் இந்த பர்டிகுலர் டிசிஷன் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபர்தராக உள்ளே போய் பார்த்தோம்னா ரீசன் எதுவுமே கிடைக்காது. ஸோ நேற்று நைட்டு வந்து சாய்ரா பானு வந்து ஃபஸ்ட்டாக வந்து எங்களுக்குள்ளே வந்து நிரப்ப முடியாத நிறைய இடைவெளி உருவாயிடுச்சு, ஸோ வந்து மியூச்சுவல் கன்சர்னிங்காக தான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சாய்ரா பானு போடுறாங்க. அதுக்கப்புறம் ரஹ்மான் அவர்கள் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு. 30 நிறைவு செய்வோம் என எதிர்பார்த்தோம், ஆனால் எல்லாமே எதிர்பாராத முடிவுகள் தான். உடைந்த இதயத்தில் கடவுளின் சிம்மாசனம் கூட நடுங்கிடும், உடைத்தவை மீண்டும் சேராது,
இக்கட்டான சமயத்தில் தனியுரிமையை மதித்தற்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஒரு போஸ்ட் போட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட மகன் அமீன் அவர்கள் வந்து ரெஸ்பெக்ட் த டெசிஷன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி சிம்பிளாக போட்டு அவரோட மகனும் போடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட மகள்களும் வந்து இதுக்கு நிறைய போஸ்ட் போடுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஏற்பட போகிற பிரிவு வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் தாண்டி இவங்க எடுத்த டிசிஷன் கரெக்டாக தப்பா அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு 29 years ஆஃப் லவ்வபிள் மேரேஜ் லைஃப்பை வாழ்ந்துருக்காங்க. ஒரு லவ்வபிள் கப்புள், நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மெச்சூர்டாக தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஆங்கிளில் வந்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னு பேசலாமே தவிர அவங்களோட உண்மையான விஷயம் ரீசன் அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரீசன் தெரிஞ்சதுன்னா, இல்லை உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தால தான் இவங்களுக்கு டைவர்ஸ் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது காரணம் வந்து உங்களோட ஆஸ்பெக்டில் தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு மிகப்பெரிய ரஹ்மான் அவர்களோட ஃபேன், ரஹ்மானிசம் அடிக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரஹ்மான் அவர்களோட ஃபேனாக இருந்தால் மறக்காமல் நம்ம சரக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.